நம்ம காண வந்திருக்க கோவில் பற்றி நான் குறிப்பு சொல்லிடுறேன். இது முதல் தமிழகத்தில் அமைந்த முதல் குடைவரை கோவிலுங்க. அதாவது பல்லவ மன்னர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த மகேந்திர பல்லவ மன்னர்கள் கட்டப்பட்டது. இதனுடைய கோவிலுடைய வரலாறுகள் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுங்க. 7ஆம் நூற்றாண்டுகள்னால் உங்களுக்கு 600 முதல் 630 காலகட்டங்களில் சேர்ந்தது. இது ஹாய், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை காணத்தில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்போ இருக்கிற இடம் வந்து மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோவில்னு சொல்லலாம். அதாவது குடைவரை கோவில். முதலாம் மகேந்திரவர்மனால் 6ஆம் நூற்றாண்டு முதல் 7ஆம் நூற்றாண்டு வரை செதுக்கப்பட்ட ஒரு கோவில் தாங்க. குடைவரை கோவில்னால் தெரிஞ்சுக்குவோம். அதாவது செங்கல், மரம், இரும்பு போன்றவற்றை எந்த ஒரு உலோகமோ எந்த ஒரு மரமோ இதில் ஈடுபட்டு எடுத்துருக்க மாட்டாங்க. முழுக்க ஒரு கருங்கல் உள்ள குடைஞ்சி செதுக்கப்பட்ட கோவில். கிட்டத்தட்ட ஒரு 4 தூண்கள் இருக்குது. 4 தூண்கள் மற்றும் துவால பாலகர்னு சொல்லுவாங்க, அவங்க 2 பேரில் அமைஞ்சிருக்கு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு துவால பாலகர் 2. இது இந்த கோவில் அமைஞ்சது வந்து மும்மூர்த்திகளுக்காக அமைக்கப்பட்டதுங்க. பிரம்மா, சிவா, விஷ்ணு இவங்களுக்காக தான் அமைக்கப்பட்டது. ஆனால் தற்சமயம் அந்த 3 சிலைகளும் இல்லை. நம்ம 2 துவால பாலகர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 4 தூண்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 600 முதல் 630 ஆண்டுகள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இதுதான் குடைவரை கோவில். ஒட்டப்பட்டது எங்கேயும் கிடையாது. பாருங்கள், இது வந்து பிரம்மனுக்கும் சிவா, விஷ்ணு. இப்போது சிற்பங்கள் எதுவும் இல்லை. அது என்ன ஆச்சுன்னு குறிப்பிட்ட வரலாறும் இல்லை. மண்டகப்பட்டு கிராமத்து அருகாமையில் அமைஞ்சிருக்கு. மண்டகப்பட்டுனா கிட்டத்தட்ட விழுப்புரமும் செஞ்சியும் போகக்கூடிய எஸ்ஹெச் சாலையில் வந்து அமைஞ்சிருக்குங்க. கண்டிப்பாக இந்த இடம் வந்தோன்னா நீங்கள் மறக்க முடியாத ஒரு கோவிலாக இருக்கும்.